வருகின்றனர். சென்னை வடக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புனித ரமலான் விழா நடைபெற்றது. ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளருமான ஜே எபினேசர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2500 இஸ்லாமிய மக்களுக்கு வேட்டி, சேலை, அரிசி, சேமியா, சர்க்கரை, பிரெட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். இந்த நிகழ்வில் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.டி. சேகர் எம்எல்ஏ, ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐ.ஜி. மூர்த்தி, மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் ஜோயல், பகுதி செயலாளர்கள் லக்ஷ்மணன், ஜெபதாஸ், பாண்டியன், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளைய அருணா, மண்டலக்குழு தலைவர் நேதாஜி கணேசன் உட்பட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இஸ்லாமியர்களுக்கு என்றுமே பாதுகாப்பு கவசமாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். இதற்கொண்டு அவர்கள் யார் கூட்டணியில் இருந்தார், இந்த குடிநீர் திட்ட சட்டத்துக்கெல்லாம் யார் ஆதரவு தந்தார், முதலாவது கலைஞருக்கு யார் ஆதரவு தந்தார், பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது எங்களுக்கு அவருக்கு சம்பந்தமும் யார் விலகி வந்தார், 2 நாட்களுக்கு முன்பு யார் காரணமாய் போய் அங்கிருந்து அமித்ஷா போய் பார்த்து வந்தார் என்பதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துதான் இருக்கிறாங்க. இனி அவங்க என்ன கதை சொன்னாலும் அது எழுதப்பட போவதில்லை என்பதற்காக நான் சொல்கிறேன். அப்படி கண்ணியமே இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவிலே வேண்டும் என்று சொன்னால் அது நம்ம மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் மறந்துவிட கூட உங்களுக்காக இன்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகமும் என்னுடைய மாநில முதலமைச்சர்களும் என்னுடைய மாநில துணை முதலமைச்சர்களும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இன்றைக்குமே இருப்பார்கள். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம்